கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் இந்த 8வது மாதத்தில் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். உங்கள் எல்லாரையும் தேவ சமூகத்தில் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டோடைய சன்னிதானத்தில் நாம் உட்கார்ந்து 23ஆம் சங்கீதத்தின் தியானத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கிறோம். கடந்த 4 மாதங்கள் ஒவ்வொரு நாள் புதிய மாதத்தின் ஆராதனையிலும் 23ஆம் சங்கீதத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த 23ஆம் சங்கீதம் தெய்வீக மெய்ப்பனின் சங்கீதம், த சாம் ஆஃப் தி டிவைன் ஷெப்பர்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனமும் தேவனுடைய ஒவ்வொரு நாமத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறது என்று நாம் படித்தோம். 23ஆம் சங்கீதம் முதல் வசனம், அவர் மேய்க்கும் கர்த்தர் யெகோவா ரூவா என்று நாம் படித்தோம். 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், அவர் போஷிக்கும் கர்த்தர் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று நாம் படித்தோம். 23:3 அவர் சமாதான கர்த்தர், தேற்றும் கர்த்தர் யெகோவா ஷாலோம் என்று நாம் படித்தோம். 4வது வசனத்தில் 23:4 அவர் பரிகாரியான கர்த்தர் யெகோவா ராஃபா என்று நாம் படித்தோம். இன்றைக்கு இந்த 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவரை குறித்து வேதம் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறது என்று படித்தால், எண்ணில் அடங்காத விதங்களிலே தேவன் தம்முடைய வசனங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்யும் கிரியைகளிலே பல விதங்களில் அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். சாத்தானின் தலையை நசுக்கி அவர் வெற்றி சிறந்த தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர். நீங்கள் வேதாகமத்தில் எரேமியா புத்தகம் மற்றும் மல்கியா புத்தகம் இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா, அவர் சேனைகளின் கர்த்தர் என்று வெளிப்பட்டிருக்கிறார். எரேமியா புத்தகத்தில் மாத்திரம், அந்த புத்தகத்தில் மாத்திரம் 88 தடவை, 88 டைம்ஸ், 88 தடவை சேனைகளின் கர்த்தர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. த லார்ட் ஆஃப் சபாயோத், லார்ட் ஆஃப் த சாபத், ஓய்வு நாளின் கர்த்தர் என்பது வேற. இன்னொரு வார்த்தை சேனைகளின் கர்த்தர் என்பதற்கு த லார்ட் ஆஃப் த சபாயோத், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று சங்கீதம் 24:8 வாசிக்கிறோம். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே என்று வேதம் சொல்லுகிறது. அதே எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படித்தோம்னா, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி நிறைய வர்ணனைகள் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படியெல்லாம் வெற்றி சிறக்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் நமக்கு ஆண்டவரை எப்படி காட்டுகிறது என்றால், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எதிரிகளுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் நிச்சயவாராம் தம்முடைய பிள்ளைக்கு அவர் வெற்றி விழா நடத்துவார். அதான் அர்த்தம். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்றால், தேவன் நமது எதிரிகளுக்கு முன்பாக ஒரு வெற்றி விழாவை நடத்துவாராம் என்பதை நாம் பார்க்கிறோம். மோசேயின் நாட்களிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்படி அவர்களுடைய
பயணத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. செங்கடல் அவர்களுக்கு குறுக்காக நின்றது. யாத்திரா 14 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் ஆண்டு கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என்ன அர்த்தம்? நீங்கள் எதிர்த்தாக்குதல் எல்லாம் பண்ண வேண்டாம். எதிரிகளை எப்படி முறியடிப்பது அப்படிலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ரியாக்ஷன் எல்லாம் காட்ட வேண்டாம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அதான் அர்த்தம். நீங்கள் சும்மா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். யோசுவாவின் நாட்களில் யோர்தான் குறுக்கிட்டது. இன்னும் ஏராளமான எதிரிகள் குறுக்கிட்டார்கள். ஆண்டவர் யோசுவாவின் காலத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் பாருங்களேன். யோசுவா 10வது அதிகாரம், யோசுவா 10ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கிறேன். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு வாசிக்கிறேன். மோசே காலத்திலையும் அதே தான், யோசுவா காலத்திலையும் அதே தான். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆகவே மோசேயின் காலம் மற்றும் யோசுவாவின் காலத்தில் மட்டும்தானா என்றால், நம்முடைய காலத்திலையும் அப்படிதான். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நம்மை வெற்றி சிறக்கும்படி நமக்காக அவர் வெற்றி விழா நடத்துகிற தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, சத்துருக்கள் அப்படின்ன உடனே நம்ம யாரையோ மனிதர்களை நினைத்து விட வேண்டாம். ஆணுடைய பிள்ளைகளுக்கு ஒரே சத்துரு யார் தான்? சாத்தான் தான். Satan is the defeated foe. சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. அவன் தோல்வியை சந்தித்து விட்ட சத்துரு. அவன்தான் நமக்கு ஆர்ச் எனிமி, பிரதான சத்துரு அவன்தான். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சாத்தான் தாக்குதல்களை அவன் நடத்துவான் என் சத்துருக்களுக்கு முன்பாக. இப்போ தாவீதுக்கு சத்துருக்கள் இருந்தார்களா? சிங்கம், கரடி எல்லாம் வந்துச்சு. அவருடைய மாமனார் சவுல் சத்துருவாய் இருந்தான். அவருடைய தாவீதுடைய மகன் அப்சலோம், அதோனியா, இப்படி நிறைய பேர் குடும்பத்திலேயே சத்துருக்களாக இருந்தார்கள். அப்படியானால் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் யார் உண்டு? சத்துருக்கள் உண்டு. மனுஷனுக்கு அவனுடைய சத்துரு யார்? அவனுடைய வீட்டார் தானே. சரிங்களா? அப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்தில், நாம் வளம் வரக்கூடிய சமுதாயத்தில் சத்துருக்கள் உண்டு. வேதம் அதை நமக்கு காட்டத்தான் செய்கிறது. ஆகவே சத்துருக்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள், எழும்புவார்கள். நீங்கள் சாலமோனை குறித்து வேதாமத்தில் படித்தால், சாலமோனுக்கு 3 சத்துருக்கள் இருந்தார்கள் என்று 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதாத், ரேத்சீன், எரோபயாம் என்று 3 சத்துருக்களை குறித்து சாலமோனை பற்றி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிரடையாக எழும்பும் சத்துருக்கள் இருக்கிறார்களா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தால் ஆண்டு நினைச்சுவார், நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக நமக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். சத்துருக்கள் வெட்கி நாணும்படி ஆண்டவர் நமக்காக வெற்றி விழாவை நடத்துவார். இந்த 23ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பாருங்களேன், ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை சுற்றிலும், நாம் ஆடுகளாக, ஆண்டவர் மேய்ப்பனாக வர்ணிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் தான் 23ஆம் சங்கீதம் என்று நமக்கு தெரியும். நம் ஆடுகள், அவர் மேய்ப்பன், தெய்வீக மேய்ப்பன். ஒருவேளை சத்ருவானுடைய தாக்குதல், சத்ரு நம்மை தாக்கும் விதம் எப்படியெல்லாம் அவன் தாக்குவான் என்று யோசித்தால், பல வழிகளில் சாத்தான் என்ன செய்வான்? தாக்குவான். சரிங்களா?
ஒருவேளை அவன் நமக்கு முன்பாக நின்று தாக்குவான் என்றால், அப்படி வைத்துக்கோமே, நமக்கு முன்பாக நின்று சத்துரு நம்மை தாக்குகிறான். 23ஆம் சங்கீதம் முழுக்க படித்து பாருங்க. ஆண்டவர் அவருடைய பிள்ளையை சுற்றிலும் சூழ அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை இந்த 23ஆம் சங்கீதம் அழகாக காட்டுகிறது. நமக்கு முன்பாக சத்துரு இருப்பான் என்று சொன்னால் மேய்ப்பன் நினைச்சுவாரு, நமக்கு முன்னே போவார். அப்படி தானே? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். வேதாகம காலங்களிலே மேய்ப்பன் முன்னே செல்வான், ஆடுகள் என்ன செய்யும்? ஆடுகள்லாம் பின்னே போகும். சரிங்களா? கர்த்தர் தாமே உங்கள் முன்னே போவார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படி தானே படிக்கிறோம். யாத்திரை 33:14 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போது எதிரே நமக்கு முன்பாக எதிரி வருவான் என்றால் ஆண்டோட சமூகம் முன்பாக இருக்கிறது. இதைத்தான் 23ஆம் சங்கீதம் காட்டுகிறது. ஒருவேளை நம்முடைய வலது பக்கத்தில் நம்முடைய இடது பக்கத்தில் எதிரிகள் எதிரிட்டால் சந்தித்தால் என்ன செய்வது? பெரியமானவர்களே, 4வது வசனத்தில் சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பன் இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்பதற்காக முன்னே செல்லும் பொழுது அவனோட ஒரு கையில் தடி இருக்கும், ஒரு கையில் கோல் இருக்கும், இன்னொரு கையில் தடி இருக்கும். உமது கோலும் உமது தடியும். அவர் வலப்பக்கமும் இடப்பக்கமும் தேவன் நமக்கு காவலாக இருக்கிறார். முன்னே என்றால் அவருடைய சமூகம் இருக்கிறது, வலப்பக்கம் இடது பக்கம் அவருடைய கோலும் தடியும் இருக்கிறது. சரி, ஒருவேளை எதிரி நம்மை பின்னே வந்து தாக்குவானோ பின்புறத்தில் என்று நினைத்தால் 6ஆம் வசனம் பாருங்களேன். 6ஆம் வசனம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எங்கிருந்து தொடரும்? பின்னாலே தொடரும். அப்படிதானே? Surely goodness and mercy shall follow me all the days of my life. அப்படி நன்மையும் கிருபையும் பின்னாலே தொடருமா? முன்னாலே தேவ சமூகம், வலது இடது பக்கம் அவருடைய கோலும் தடியும், பின்னாலே நன்மையும் கிருபையும் அப்படின்னு வாசிக்கிறேன். பார்த்தீங்களா? 23ஆம் சங்கீதம் ஆண்டோடைய பிள்ளையை சுற்றிலும் இருக்கிற ஆசீர்வாதங்களை அழகாக நமக்கு காட்டுகிறது. சரி, ஆண்டவர் முன்னாடி இருக்கிறார், முன்னாடி சமூகம், வலது பக்கம் இடது பக்கம் கோலும் தடியும், பின்பக்கம் நன்மையும் கிருபையும் அப்படின்னு படிக்கிறோமே. அப்போ ஒரு வேளை சாத்தான் மேலேருந்து, இந்துக்கள் பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, பேய்கள் மேலே புளிய மரத்துலேயும் வேப்ப மரத்துலேயும் பேய்கள் தொங்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, குட்டி பிசாசுகள் தொங்குது. ஒருவேளை சாத்தான் மேலேருந்து நம்மை தாக்குவானோ? மனிதன் பல விதங்களில் பயப்படுவது உண்டு. பாருங்களேன், மேலிருந்து எதிரிகள் தாக்குவார்கள், குண்டுமலை பொழிவது இதெல்லாமே மேலே இருந்து தான். பாருங்க, ஆண்டவர் மேலேயும் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அதான் 5ஆம் வசனம் சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆண்டவர் மேலே கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய அபிஷேகம். சரிங்களா? இந்த சங்கீதம் ஆண்டவருடைய பிள்ளையை சுற்றிலும் இருக்கிற ஆசீர்வாதங்களை, பாதுகாப்பை வர்ணிக்கிறது. சத்துருக்களிடமிருந்து தேவன் தரக்கூடிய அற்புதமான கவசம் போன்ற பாதுகாப்பை இந்த சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. இப்போ மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அபிஷேகம். வேதாமத்தில் விதவிதமான அபிஷேகம் இருக்கிறது, நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு அபிஷேகம், ராஜாக்களுக்கு ஒரு அபிஷேகம், ஆசாரியர்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குல்ல. இதில் தாவீது மட்டும்தான், நீங்கள் படித்து பாருங்க, தாவீது மட்டும்தான் 3 முறை அபிஷேகம் பெற்றவர். 3 times David was anointed. 3 முறை அபிஷேகம் பெற்ற ஒரே மனுஷன் பழைய ஏற்பாட்டில் தாவீது தான். சரிங்களா? சாமுவேல் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணுவார், அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு தடவை யூதாவின் மக்கள் எல்லாம் வந்து தாவீது அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவாங்க.
அப்புறம் இன்னொரு தடவை இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார்கள். இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 2 சாமுவேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஆகிய இடங்களிலே படிக்கலாம். ஆக 3 தரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார்? தாவீது. அந்த காலத்தில் ஒலிவ எண்ணெய், அதை தான் தைலம்னு சொல்லுவாங்க, ஒலிவ எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எதை கொண்டு அபிஷேகம் கொடுக்கிறார்? ஆண்டவர் எப்படி நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறார்? எப்படிப்பட்ட அபிஷேகம் பாருங்களேன். இயேசுவானவர் பெற்ற அதே அபிஷேகத்தை பிதாவாகிய தேவன் நமக்கும் கொடுக்கிறார். என்ன அபிஷேகம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆவது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுவானவருக்கு கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகம் யாருக்கு? அவருடைய பிள்ளைக்கும். இயேசுவானவர் பெற்ற அதே அபிஷேகம் இயேசுவின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும். சரிங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னு தாவீது எழுதியிருப்பார். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தேவன் தம்முடைய ஆவியினால் தினந்தோறும் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிறார். சொல்லுங்க, முன்னே என்றால் எதிரி முன்னே வந்தால் நமக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன? அவருடைய சமூகம். சரிங்களா? வலது இடது பக்கம் என்றால் எதிரியானவன் வலது இடது பக்கத்தில் வந்தால் என்ன இருக்கு? தேவனுடைய கோலும் தடியும். எதிரி பின்னே துரத்துவான் என்றால் பின்னே என்ன இருக்கிறது? நன்மையும் கிருபையும். ஒருவேளை எதிரி மேலிருந்து தாக்குவான் என்றால் என்ன இருக்கிறது? அவனுடைய அபிஷேகம், ஆவியானுடைய நிரப்புதல். இன்னும் ஒரு ஏரியா பாக்கி இருக்கு. சரிதானே? ஒரு ஏரியா பாக்கி இருக்கிறது. எதிரிகள் எப்படியும் தாக்குதல் நடத்துவார்கள் பூமிக்கு அடியில். சரிதானே? பூமிக்கு அடியில் இருந்து சுரங்கம் தோண்டி அல்லது கன்னி வெடிகள் வைத்து, இப்படி நடக்குதில்ல? பூமிக்கு அடியில் கன்னி வெடிகள் வைத்து அப்படியும் தாக்குதல் உலகத்தில் நடக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை பூமிக்கு அடியில் இருந்து சுரங்கத்தின் வழியாக சத்துரு நம்மை தாக்குவானோ? பாருங்களேன், ஆண்டவர் அழகாக அதற்கும் நம்ம கொடுத்திருக்கிற வசனம் ரோமர் 16, ரோமன்ஸ் 16:20. ரோமர் 16:20 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வாராம்? நசுக்கி போடுவார். and the God of peace shall bruise Satan under your feet shortly. சாத்தான் எங்க? ஆண்டோடைய பிள்ளையின் காலுக்கு கீழே. சமாதானத்தின் தேவன் தாமே என்ன செய்வார்? சாத்தானை சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். விளங்குதா உங்களுக்கு? தாவீது அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது தாவீது இடத்துல நான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் தான் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டி. ஆக அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளையாகிய உங்களையும் என்னையும் சுற்றிலும் ஆண்டவர் இவ்வளவு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். சரிங்களா? இந்த 23ஆம் சங்கீதம் அவ்வளோ அழகாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து இருப்பதை காட்டுகிறது. அவருடைய சமூகம், அவருடைய கோல், அவருடைய தடி, அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் சாத்தானை அவர் நசுக்கி போடுவார். இப்படி 7 காரியங்கள். சரிங்களா? 7 காரியங்களை மிக அழகாக நாம் பார்க்கிறோம்.
நான் சொன்ன காரியம் 7 காரியங்கள். சமூகம் 1, கோலும் தடியும் 3, நன்மை கிருபை 5, அபிஷேகம் 1 6, கால்களின் கீழே சாத்தானை நசிக்க போடுவார் 7. 7 விதமான வழிகளிலே தேவன் நம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை சூழ்ந்திருக்கிறார், பாதுகாக்கிறார். நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் எப்படி யுத்தம் பண்ணுவார் என்பதை தான் இந்த 23ஆம் சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணினார், ரொம்ப ஆச்சரியமாக யுத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் பைபிளில் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணின பொழுது, அவர் பேசின பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டது, இந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை அப்படின்னு நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். யோவான் 7:46 இருக்குது. அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்று ரோம போர் சேவகர்கள் சொன்னார்கள். அவர் ஏறின கழுதை, அவர் கழுதையில் பவனி சென்றால் அல்லவா, அந்த கழுதையை பற்றி என்ன போட்டிருக்கு பாருங்க. அந்த கழுதையை பற்றி சொல்லியிருக்கு, ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை அப்படி இந்த பைபிளில் வாசிக்கிறோம். சரிங்களா? ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை அப்படின்னு பைபிள் இருக்கு. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்பட்டாரே, அந்த வசனத்தை மட்டும் பாருங்களேன். லூக்கா 23:53 பாருங்க. லூக்கா 23:53 வாசிக்கிறோம். அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருக்கிற ஒரு கல்லறையிலே வைத்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறை எப்படிப்பட்ட கல்லறையா? ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாத கல்லறை. சரிங்களா? இப்படி பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது ஒருவனும் ஒரு காலும். இயேசுவோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் ஒருவனும் ஒரு காலும் பேசாதது போல் அவர் பேசினார். ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதையிலே அவர் ஏறினார். ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்படாத கல்லறையில் அவர் வைக்கப்பட்டார். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் செய்கிற காரியம் யுனிக்காக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், விசேஷமாக இருக்கும். அவர் செஞ்சது மாதிரி யாரும் செஞ்சது கிடையாது, செய்ய முடியாது. பிரியமானவர்களே, பாருங்களேன், ஆண்டவர் இயேசுவை கல்லறையில் வச்சதுக்கப்புறம் அவர் எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்க. சரிதானே? இயேசுவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்ட உடனே அவர் எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள். ரோம போர்ச்சேவர்கள் எல்லாம் பாதுகாத்தார்கள். பிலாத்து இயேசுவின் கல்லறைக்கு சீல் வைக்க சொன்னான், அப்படிதானே? சீல் வைக்க சொன்னான். ஆனால் ரோம அரசாங்கமோ ரோம அதிகாரிகளோ ரோம போர் சேவகர்களோ யார் சீல் வச்சாலும் யார் காவலுக்கு இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதை தடுக்க முடிந்ததா? முடியல. அவர் மரணத்தின் மேல் வெற்றி பெற்று அவர் உயிரோடு உயிர் தெழுந்து அவர் வெளியே வந்தார். ஒருவனும் ஒரு காலும் அவருடைய உயிர் தெழுதலில் இருந்து அவரை தடுக்கவே முடியவில்லை. மரணத்தின் மீதான வெற்றியிலிருந்து இயேசுவை தடுக்க முடியவில்லை. நீங்கள் பைபிள் படித்து பாருங்க. இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தின் மீது வெற்றி பெற்றவர், மரணத்தின் மீது வெற்றி பெற்றவர், பிசாசின் மீது வெற்றி பெற்றவர். பைபிள் சொல்லுதில்ல, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்ட்டார். யோவான் 14:30. சரிங்களா? ஸோ மரணத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் உலகத்தையும் ஜெயித்தவர் யார்? இயேசுவானவர். ஒருவனும் ஒரு காலும் பெற்றிராத வழிகளில் வெற்றி பெற்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 2 உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார்.
தேவனுடைய யுத்த யுக்திகள். தேவனுடைய யுத்த யுக்திகள். ஒரு உதாரணம், முதலாவது உதாரணம், சத்தத்தின் மூலம் யுத்தம். சத்தத்தின் மூலம் யுத்தம். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம அந்த சம்பவத்தெல்லாம் நன்றாக அறிவோம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7வது அதிகாரம் எடுத்துக்கொண்டால், சுருக்கம் சொல்லிடுறேன், சுருக்கம் மட்டும் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் சமாரிய சேனை, சீரிய சேனை, சமாரியாவின் படைகள், சீரியாவின் படைகள், இந்த 2க்கும் இடையில யுத்தம். சமாரியாவை சுற்றிலும் சீரிய இராணுவம் சூழ்ந்து கொண்ட ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமாரியாவின் இஸ்ரவேலின் தலைநகரம் சமாரியா. அங்கே பயங்கர பஞ்சம் வந்துருச்சு, கடுமையான பஞ்சம். சாப்பாடு இல்லை. குஷ்டரோகிகள் ஒரு 4 பேர் இவங்க பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம். பாருங்களேன், 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலேருந்து படிச்சிங்க அப்படின்னா, இந்த 4 குஷ்டரோகிகளும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? வாங்க நாம் எழுந்து பட்டணத்திற்குள்ளே போவோம். பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகுறோம் என்று சொல்லி அப்படின்னு வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 7:4. அப்படி இந்த 4 பேரும் போனப்போ அந்த சீரியரின் பாளையத்தில் யாருமே இல்லை. என்ன நடந்துச்சு? 6ஆம் வசனம், ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆண்டவர் இரைச்சலை கேட்க பண்ணினார். இராணுவங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், இதெல்லாம் கேட்க பண்ண உடனே சீரியரின் பாளையம் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சரிங்களா? பாருங்களேன், ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணினார் இஸ்ரவேலுக்காக? சத்தத்தின் மூலம் யுத்தம் பண்ணினார். வெறும் சத்தம் தான் கேட்டுச்சு, இரைச்சல் தான் கேட்டுச்சு. எதிரிகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் விட்டு விட்டு ஓடிப்போன எல்லா ஆகாரம், உயர்ந்த பதார்த்தங்கள், நல்ல உயரிய வஸ்துக்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொள்ளை பொருளாக கிடைத்தது. எதிரிகளை ஆண்டவர் எப்படி ஓட பண்ணினார் பார்த்தீங்களா? எலிசா சொன்ன மாதிரியே சமாரியாவுக்கு வெற்றி கிடைத்தது. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய வசனத்தை கனம் பண்ணி அப்படியே கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? வெற்றியை கொடுப்பாரு. எதிரிகளை துரத்துவார் இல்லாமலேயே ஆண்டு ஓட வைப்பார். சரிதானே? எதிரிகளை துரத்துவார் இல்லாமலே தேவன் ஓட செய்வார். சத்தம் தான் கேட்டுச்சுங்க, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீங்கள் பிறகு அதை படித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். இன்னொரு உதாரணம், 2வது உதாரணம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார் என்றால், சத்தம் இல்லாமல் யுத்தம் பண்ணுகிறார். ஒன்று சத்தத்தின் மூலமாக, இன்னொன்று சத்தம் இல்லாமல். எப்படின்றீங்களா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் அதில் படிச்சிங்கன்னா, இஸ்ரவேலருக்கும் மோவாபியருக்கும் யுத்தம். இஸ்ரவேலருக்கும் மோவாபியருக்கும் யுத்தம். என்ன நடந்துச்சு? இதுவும் எலிசா காலத்தில் தான். 3ஆம் அதிகாரத்தில்
16ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு வாசிக்கிறோம். மோவாபியர் இஸ்ரவேலுக்கு எதிராக சூழ்ந்திருந்த நேரம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றும் வராது மழையும் வராது, ஆனால் இந்த வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்புன்னு ஆண்டு சொல்லிட்டார். அதே மாதிரி இவங்க வாய்க்கால்கள் வெட்டினாங்க, எல்லாமே தண்ணீரால் நிரம்பியது. ஆண்டவர் அற்புதம் செய்தார். என்னாச்சுன்னு பாருங்களேன். 20ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 3:20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீர் நிரம்பி விட்டது. இதை பார்த்த மோவாபியர் ஏமாந்துட்டாங்க. என்ன ஏமாத்துனாங்க பாருங்களேன். 22ஆம் வசனம். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. மோவாபியர் இந்த தண்ணீரை பார்க்குறாங்க. வாய்க்காலெல்லாம் தண்ணீரை நிரம்பிச்சுல்ல, இந்த தண்ணீரில் சூரிய ஒளி பட்ட உடனே அந்த ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது ஃபிசிக்ஸில், ஒளி விலகல் அப்படின்னு இருக்குது. அந்த ஒளி விலகல் மூலமாக என்னாகும், தண்ணீர் அப்படியே ரத்தம் மாதிரி சகப்பாக தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் அப்படி யுத்தம் பண்ணினார். அதனால் படிங்க 23ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 3:23. அதனால் அவர்கள் மோவாபியர்கள் இது ரத்தம். அந்த ராஜாக்கள், எந்த ராஜாக்கள்? இஸ்ரவேலின் ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த தண்ணியை பார்த்து ரத்தம் நினச்சிக்கிட்டு மோவாபியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க, வாங்க நம்ம போவோம் அப்படி சொல்லிட்டு மோவாபியர் எல்லாம் புறப்பட்டு போகிறார்கள். என்னாச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது 24. அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து அதை சேதமாக்கினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். சரிங்களா? ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணினார் இஸ்ரவேலுக்காக? சத்தம் இல்லாமல். ஒன்று சத்தத்தின் மூலம் யுத்தம், இன்னொன்று சத்தம் இல்லாமல் யுத்தம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிரிகளையோ எதிரடையான சூழ்நிலைகளையோ சந்தித்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா, நொந்து போய் இருக்கிறோமா? தேவன் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார். முதல் உதாரணத்தில் படித்தோம், துரத்துவார் இல்லாமலேயே எதிரிகள் ஆண்டு ஓட வச்சார். ஆண்டவர் நமக்கு எதிரடையாக வருகிறவர்களுக்கும் அப்படியே செய்வார். இரண்டாவது உதாரணத்தில் ஆண்டவர் எதிரிகளை முட்டாள்களாக்கினார். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் எதிரிகளை முட்டாள்களாக்கினார். தண்ணியை பார்த்து ரத்தம்னு நினைக்க வச்சார். சரிதானே? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நிச்சயம் தெரியுமா, நமக்கு எதிரடையாக வரக்கூடியவங்களை முட்டாளாக்குவார் ஆண்டவர். அது தேவனால் செய்ய முடியும். உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் அவர்களை முட்டாளாக்கி உங்களுக்கு தேவன் வெற்றியை கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் மோசே ஒரு யுத்தத்தை நடத்திவிட்டு, முதல் யுத்தம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறின பொழுது அவர்கள் சந்தித்த முதல் யுத்தம் எங்கே? ரெவிதீம் என்ற இடத்துல. யார் எதிரிட்டு வந்தார்கள்? எதிரிகளாக வந்தவர்கள் அமலேக்கியர்கள் வந்தார்கள். சரிங்களா? மோசே
மலை மேலே உச்சியில் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணார். கீழே யோசுவா என்ன பண்ணார்? யுத்தத்தை அமலேக்கியரோடு நடத்தி கொண்டிருந்தான். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த அதிகாரம் சொல்லுது, மோசே கைகளை உயர்த்தின போதெல்லாம் என்ன நடந்துச்சான்? கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். எப்பொழுது மோசேயின் கைகள் தளர்ந்ததோ அப்போ என்னாச்சான்? இஸ்ரவேலர்கள் தோற்றார்கள், அமலேக்கியர் ஜெயித்தார்கள். அப்போது ஒரு பக்கம் ஆரோன், இன்னொரு பக்கம் ஊர், 2 பேர் என்ன பண்ணாங்களாம்? மோசேயின் கைகளை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க. மோசே கைகளை உயர்த்தி ஜெபித்தார். மோசே கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க என்னாச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையிலே வெற்றி பெற்றார்கள். இதுதான் யாத்திராம் 17ஆம் அதிகாரம். இன்னைக்கு நாம் வெற்றி பெற வேண்டுமா? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டுமா? என்ன செய்யணும்? நம்முடைய கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி முழங்கால் படியிட வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பார். கெட்ட காரியங்களால் சோதிக்கப்படுகிறோமா? மாம்ச காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், பிசாசின் காரியங்கள் நமக்கு சோதனையாக இருக்கின்றனவா? எல்லாம் ஜெயிக்கலாம் ஆண்டு நோக்கி கைகளை உயர்த்தும் பொழுது, முழங்கால்களை முடக்கும் பொழுது. இந்த வெற்றிக்கு பிறகு அந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோமா? யாத்திராம் 17 எடுங்க. யாத்திராகமம் 17 வாசிங்க. யாத்திராம் 17 வசனம் 14. யாத்திராம் 17 வசனம் 14. பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு, அவர் பெற்ற இந்த வெற்றியை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். சரிங்களா? இன்றைக்கி நான் படிக்கிற செய்தி அதுதான். யெகோவா நிசி, ஜெகவா நிசி. த லார்ட் இஸ் மை பேனர். கர்த்தரியன் வெற்றி கொடி. பிரியமானவர்களே, கர்த்தரியன் வெற்றி கொடி என்று அர்த்தம். ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு எப்பொழுதும் வெற்றி. 2 கொரிந்தியர் 2:14 படித்து பாருங்க. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் மூலமாக எப்பொழுதுமே வெற்றி என்பது தேவன் வைத்திருக்கிற திட்டம். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து வெற்றியை நாம் சுதந்திரிக்கணும். ஆகவே ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த மாதத்தில் நம் செய்யும் எல்லா காரியங்களிலும் நமக்கு துணையாக இருந்து வெற்றியை தந்து இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா சவாலான சூழ்நிலைகளை, சத்துருக்கள் நேரிடும் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டோடைய கிருபையும் சமாதானமும் நம்ம எல்லாரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான புதிய மாதத்தின் 8வது மாதத்தின் அதிகாலை ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படி தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியத்திற்காக மக்கோடான கூடிய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, நேர் யெகோவா ரூவா, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா நிசி என்றெல்லாம் நாங்கள் உம்மை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, எங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறீர். எங்களுக்கு சுகம் தருகிற தேவன் நீர், எங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற கர்த்தர் நீர், எங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவன் நீர், எங்கள் மெய்ப்பனாகிய தேவன் நீர். அதற்காக நமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த 7 மாதங்களும் எங்களை மெய்த்தீர், காத்தீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நாச மோசங்களுக்கு எங்களுக்கு விளக்கினீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய பிரயாசங்களிலும் பிரயாணங்களிலும் கூட இருந்தீர். அதற்காக நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த 8வது மாதத்தின் 1ஆம் நாள் அதிகாலை வேளையிலே ஆண்டோடைய பாதத்திலே வந்து தேவன் யெகோவா நிசி என்பதை, நீர் வெற்றி கொடியான கர்த்தர், வெற்றி கொடுக்கும் கர்த்தர் என்பதை நாங்கள் படிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா கர்த்தாவே, உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உம்மை நோக்கி எங்கள் கரங்களை உயர்த்தி மன்றாடும் பொழுது, எங்கள் முழங்கால்களை நாங்கள் முடக்கும் பொழுது, ஆண்டவரே,
எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உமையே சார்ந்து உம்முடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகள் யாராகிலும் பலவிதமான சோதனைகளினாலே போராட்டங்களினாலே சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே நீதாமே எல்லாருக்கும் தைரியத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தகப்பனே போராடுவதற்கு ஏற்ற விசுவாச பலனையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சமூகத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். நோய் நொடிகள் சூழ்ந்திருக்கலாம், கஷ்டங்கள் போராட்டங்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் தகப்பனே கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் எல்லாரையும் தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலே சூழ்ந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர் என்று சங்கீதம் 32 வாசிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தாவே இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு முன்னின்று எங்களை வழிநடத்துவீராக. இந்த மாதத்தில் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. மதுரை சென்ட்ரல் சர்ச் விசுவாசிகள் மட்டுமல்ல, இன்னும் ஆன்லைனில் இணையக்கூடிய எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய மகிமைக்கென்று காணிக்கைகளை படைத்திருக்கிற காணிக்கைகளை அனுப்பியிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் நாங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளிலும் எங்களோடு கூட இரும். சபை குடும்பங்கள் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் பெருக்கமாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த மாதத்தில் இருக்கிற ஊழியங்கள், இந்த மாதத்தில் இருக்கிற ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஆல்நைட் பிரேயருக்காக, இன்னும் தானியல் வேத பாடங்களுக்காக, இன்னும் ஆண்டவரை ஞானஸ்நான வகுப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபையை அதிகமாய் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. விசேஷ வண்ணமாக கேரளாவில் மழையினாலும் ஆண்டவரே வெள்ளத்தினாலும் நிலச்சரிவினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, குறிப்பாக வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மேலும் கொச்சின் மற்றும் மூணாறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வருஷந்தோறும் ஆண்டவரே இப்படி நிறைய பாதிப்புகளை இழப்புகளை உலகம் சந்திக்கிறது. தேவனே நீதாமை கிருபையாக உம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ராஜா. நீதாமை தொடர்ந்து நடத்துங்க தேவனே. இந்த மாதத்தின் எல்லா நிகழ்வுகளிலும் தேவ சமூகம் எங்களுக்கு முன்னும் பின்னுமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுவதற்காய் நன்றி. உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. மேலும் கீழும் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளில் எல்லா அலுவல்களிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரை. எங்களுடைய பள்ளிக்கூடத்திற்காக ஜெபிக்கிறோம். பள்ளியை ஆண்டவர் பெருக்கமாக ஆசீர்வதியும். கான்ஃபரன்ஸை கர்த்தர் ஆசீர்வதியும் தகப்பனே. வல்லமையான ஊழியங்கள் நடைபெற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுடைய சமூகத்தில் வந்து சந்தோஷத்தோடு கடந்து செல்ல ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமேன்.